நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு கிளாஸ் 9th அஷ்டமகா பாட்டகா பார்க்க போகிறோம். அஷ்டமகா பாட்டகன 8th லெசன். தர்ம விருக்தேஷு வயகன சமீக்ஷதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தர்மத்தில் முதிர்ந்தவர்களுக்கு அவரது வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. தர்மகனா தனது கடமைக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள், உயர்ந்த நற்பண்புகள் கொண்டவர்கள். விருக்தேஷுனா முதிர்ந்தவர்கள். வயகன அவரது வயது. ந சமீக்ஷத்தேனா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். தர்மகனா தனக்கு விதிக்கப்பட்ட கடமையை தவறாமல் செய்பவர்கள். விருக்தேஷுனா முதிர்ந்தவர்கள். வயகனா வயது. ந சமீக்ஷத்தேனா இட் இஸ் நாட் ரெவ்யூடு. வாங்க இப்போ லெசன் பார்த்துடலாம். சாத்ராக. சாத்ராகனா ஸ்டூடெண்ட்ஸ். ஆச்சாரிய நமாமக. ஆசிரியரை வணங்குகிறோம். ஆச்சாரியக சிரம் ஜீவித்த யசஸ்வினக பவத. சிரம் ஜீவித்தன வாழ்க பல்லாண்டு. யசஸ்வினக பவத்தன புகழ் பெறுங்கள். சாத்ராக. சாத்ராகனா ஸ்டூடெண்ட்ஸு. அனுகிரகிதாக ஸ்ம நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம். ராகவக. ராகவக சொல்கிறாங்க. ஆச்சாரிய தர்ம விருக்தக கஹ பவதி. ஆசிரியரே தர்மத்தில் முதிர்ந்தவர் யார்? ஆச்சாரியக. ஆச்சாரியகனா டீச்சர். அவங்க சொல்கிறாங்க. பவான் கிம் மன்யத்தே. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மன்யத்தேனா நினைக்கிறீர்கள். ராகவக சிந்தயித்வா யோசிக்கிறாங்க. யஹ தர்மே விருக்தக. யார் தர்மத்தில் உயர்ந்தவரோ அவரே தர்மத்தில் முதிர்ந்தவர். ஆச்சாரியக. அவங்க சொல்கிறாங்க. சத்தியம் பரந்து கஸ்தாவத் தர்மக. உண்மை. ஆனால் தர்மம் என்றால் என்ன? சத்தியம்னா உண்மை, பரந்துனா பட், கஸ்தாவத் தர்மகனா தர்மம் என்றால் என்ன? மாதவக. மாதவக சொல்கிறாங்க. அகம் வதாமி குருவர. நான் கூறுகிறேன் குருவே. தாரியத்தே சக தர்மக. தர்மம் என்றால் பின்பற்றப்படும் ஒழுக்கம். அத்தக தர்மக நாம கர்த்தவ்யம். எனவே தர்மத்தை கடமை என்று அழைக்க வேண்டும். தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்றால் தனக்கு விதிக்கப்பட்ட கடமை. ஆச்சாரியக ஷோபனம் யஹ கர்த்தவ்ய பராயணக குணிஹி ச பவதி தஸ்ய ஆயுஹு ந கண்யதே. ஷோபனம்னா நன்று. யஹனா யாரு? கர்த்தவ்ய பராயணகனா தனது கடமைக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள். குணிஹினா குணங்கள். சனா அண்டு. தஸ்ய ஆயுகுனா அவரது வயது. ந கண்யத்தேனா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அதாவது தனது கடமைக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள், உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள், அவரது வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவக. ராகவக சொல்கிறாங்க. தத்து கதம் அது எப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சாரியக மகாபாரதாத் கிரகிதாம் இமாம் கதாம் பட்டத. எத்திர ஏகः 12 வர்ஷீய பாலகः அஷ்டாவக்ரः ராஞ்யः ஜனகஸ்ய சபாசதான் ஞானேன அஜயத். மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கதையை படியுங்கள். 12 வயது சிறுவன் அஷ்டாவக்ரர் தனது அறிவை பயன்படுத்தி ஜனக மன்னரின் அரசவை அறிஞர்களை வென்றார். மகாபாரதாத் கிரகிதாம்னா மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட, இமாம் கதாம் பட்டத்தன இந்த கதையை படியுங்கள். எத்திரனா வேறுன்னு அர்த்தம். ஏகः 12 வர்ஷீய பாலகः அஷ்டாவக்ரஹனா 12 வயது சிறுவன் அஷ்டாவக்ரர். ராஞ்யக ஜனகஸ்ய சபாசதான்னா ஜனக மன்னரின் அரசவை அறிஞர்களை, ஞானேன ஆஜயத்னா தனது அறிவை பயன்படுத்தி வென்றார். சாத்ராக ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. தன்யம் கலு பாரதம் எத்திர பாலாக அப்பி ஏவம் ஞான விருத்தாக. நம் நாடு பாக்கியம் பெற்றது. அங்கு சிறுவர்கள் கூட அறிவில் முதிர்ந்தவர்களாக உள்ளனர். தன்யம்னா பிளஸ்டுன்னு அர்த்தம். பாரதம்னா இந்தியான்னு அர்த்தம். எத்திரனா வேறு. பாலாகனா சிறுவர்கள். அப்பினா ஆல்சோ. ஏவம்னா ரியலி. ஞான விருத்தாகனா அறிவில் முதிர்ந்தவர்களாக உள்ளனர். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சாத்ராக ஆசிரியரே வணங்குகிறோம். ஆச்சாரியக பல்லாண்டு வாழ்க, புகழ் பெறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்ராக நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம். ராகவக ஆசிரியரே யார் தர்மத்தில் முதிர்ந்தவர்? ஆசிரியர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ராகவக அப்படியே யோசிச்சுட்டு, யார் தர்மத்தில் உயர்ந்தவரோ அவரே தர்மத்தில் முதிர்ந்தவர். ஆச்சாரியக உண்மை.
ஆனால் தர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாதவக சொல்கிறாங்க, நான் கூறுகிறேன் குருவே, தர்மம் என்றால் பின்பற்றப்படும் ஒழுக்கம். எனவே தர்மத்தை கடமை என்று அழைக்க வேண்டும். ஆசிரியர், நன்று. தனது கடமைக்கு முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் உயர்ந்த குணங்கள் கொண்டவர்கள். அவரது வயது கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை. ராகவக கேட்குறாங்க, அது எப்படி? ஆசிரியர், மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த கதையை படியுங்கள். 12 வயது சிறுவன் அஷ்டாவக்ரர் தனது அறிவை பயன்படுத்தி ஜனக மன்னரின் அரசவை அறிஞர்களை வென்றார். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நம் நாடு பாக்கியம் பெற்றது. அங்கு சிறுவர்கள் கூட அறிவில் முதிர்ந்தவர்களாக உள்ளனர். வாங்க இப்போ லெசன் பார்த்துடலாம். பாலக அஷ்டாவக்ரஹ மித்ரைஹி சக கிரீடித்வா கிரகம் பிரத்யாவிருத்தக. சிறுவன் அஷ்டாவக்ரர் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு திரும்பினார். பாலகனா சிறுவன், மித்ரைஹி சகனா நண்பர்களுடன், கிரீடித்வானா விளையாடிவிட்டு, கிரகம்னா வீடு, பிரத்யாவிருத்தகனா ரிட்டர்ன்டு. ச ஜனனிம் ஆப்ருச்சத் மாதக குவா ஆஸ்தோ மம பிதா இதி. அவர் தனது தாயிடம் கேட்டார், ஓ அம்மா, எனது தந்தை எங்கே? சனா அவர், ஜனனிம்னா அம்மா, ஆப்ருச்சத்னா கேட்டார், மாதகனா அம்மா, குவா ஆஸ்தோனா எங்கே, மம பிதானா என் தந்தை. சா அவதத், ஜாத தவ பிதா ராஜர்ஷேஹே ஜனகஸ்ய சபாம் வித்வத்பிஹி சக சாஸ்திர அர்த்தாய கதஹ ஆசித் கிந்து அதுனா யாவத் ந பிரதிநிவர்த்தக அஹம் அபி சிந்தாதுரா அஸ்மி. அம்மா கூறினார், ஓ மகனே, உன் தந்தை சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி விவாதிக்க அறிஞர்களுடன் ராஜா ஜனகரின் சபைக்கு சென்றுள்ளார். ஆனால் அவர் இதுவரை திரும்பவில்லை. நானும் கவலையாக இருக்கிறேன் என்று கூறினார். அவதத்னா கூறினார், தவ பிதானா உன்னுடைய அப்பா, ராஜஷேகே ஜனகஸ்ய சபாம்னா ராஜா ஜனகரின் சபை, வித்வத்பிஹினா அறிஞர்களுடன், சஹனா கூட, சாஸ்திர அர்த்தாயனா சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி விவாதிக்க, கதஹ ஆசித்னா சென்றுள்ளார், கிந்துனா பட், அதுனானா நவ், யாவத்னா இதுவரை, ந பிரதிநிவர்த்தகனா திரும்பி வரவில்லை, அகம் அபினா நானும், சிந்தாதுரா அஸ்மினா கவலையாக இருக்கிறேன். இதம் நிஷம்ய அஷ்டாவக்ரஹ பிரத்யவதத், ஜனனி அலம் சிந்தையா ஸ்வஹ பிரபாதே ஏவ அகம் ராஜசபாம் கத்வா ஞாஸ்யாமி கா வார்த்தா இதி. இதை கேட்டவுடன் அஷ்டாவக்ரர், ஓ அம்மா, கவலைப்படாதே, நாளை காலை நான் ராஜாவின் சபைக்கு சென்று என்ன நடந்தது என்று பார்க்கிறேன் என்று கூறினார். இதம் நிஷம்யன இதை கேட்டவுடன், பிரத்யாவதத்னா கூறினார், ஜனனினா அம்மா, அலம் சிந்தையான கவலைப்படாதே, ஸ்வஹ பிரபாத்தேனா நாளை காலையில், ஏவனா வன்லி, அகம் ராஜசபாம் கத்வானா நான் ராஜாவின் சபைக்கு சென்று, ஞாஸ்யாமி கா வார்த்தா இதினா என்ன நடந்தது என்று பார்க்கிறேன், இதினா என்று. மாதா ஆவதத், துவம் பாலோ அசி, ராஜசபாயாம் தவ பிரவேசோ ந சுலபக, தத்ர தவ உபஹாசோ அபி சம்பாவியதே. அம்மா கூறினார், நீ ஒரு சிறு பையன், ராஜாவின் சபைக்குள் நீ எளிதாக நுழைய முடியாது, அங்கே உன்னை ஏளனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று கூறினார். பிரவேசகன நுழைவது, ந சுலபகன எளிதல்ல, தத்ரன அங்கு, தவன உன்னை, உபஹாசோ அபி சம்பாவியத்தேன ஏளனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. விலக்ஷண பிரதிபா சம்பன்னக சர்வசாஸ்திர பாரங்கதக அஷ்டாவக்ரஹ அபாஷத, மாதக மா பக்ஷி ஈத்ருஷும் தாத்ருஷும் வா ஆஷங்காம் மா விதேஹி, அகம் பித்ரா சக க்ஷிப்ரம் ஆகமிஷ்யாமி. அசாதாரண திறமை கொண்ட அனைத்து வேதங்களையும் நன்கு கற்றறிந்த அஷ்டாவக்ரர் கூறினார், ஓ அம்மா, பயப்படாதே, இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், நான் என் தந்தையுடன் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறினார். விலக்ஷண பிரதிபா சம்பன்னகன ஹைலி ஜீனியஸ், சர்வசாஸ்திர பாரங்கத்தகன அனைத்து வேதங்களையும் நன்கு கற்றறிந்த, அபாஷத்தன கூறினார், மாதகன அம்மா, மா பக்ஷினா பயப்படாதே, அகம் பித்ரா சக க்ஷிப்ரம் ஆகமிஷ்யாமினா நான்
என் தந்தையுடன் விரைவில் திரும்பி வருவேன். ஷிப்ரம்னா விரைவில், ஆகமிஷ்யாமினா திரும்பி வருவேன். இக்திக்வா மாத்ரா அனுமத்தக அஷ்டாவக்ரஹ ராஜசபாம் கதக. அவ்வாறு கூறிய பிறகு அவரது தாயார் சம்மதத்துடன் அஷ்டாவக்ரர் ராஜாவின் சபைக்கு சென்றார். இக்திக்வானா அவ்வாறு கூறிய பிறகு, அனுமதகனா பர்மிட்டட், ராஜசபாம் கதகன ராஜாவின் சபைக்கு சென்றார். கதமிபி சபாயாம் லப்த பிரவேசக ச ராஜானாம் சவிநயம் பிராணமத். எப்படியோ சபைக்குள் நுழைந்து அவர் ராஜாவை மிகவும் பணிவுடன் வணங்கினார். கதமபினா எப்படியோ, சவிநயம்னா பொலைட்லி, பிராணமத்னா வணங்கினார். தஸ்ய வக்ரதேகம் வீக்ஷிய சபாசிதாக பண்டிதாக தாராசுரேன ஆசன். அவரது வளைந்த உடலை பார்த்து சபையிலிருந்த அறிஞர்கள் சத்தமாக சிரித்தனர். வக்ரதேகம்னா வளைந்த உடம்பு, வீக்ஷியன பார்த்துவிட்டு, சபாசிதாக பண்டிதாகனா சபையிலிருந்த அறிஞர்கள், தாராஸ்வரேனன சத்தமாக, ஆஹசன்னா சிரித்தனர். ஏஷக பாலக அஸ்மாபிஹி சக சாஸ்திரார்த்தம் அப்பி கரிஷ்யதி இது ஞாத்வா தே அந்யஹ அந்யம் பஷ்யந்தக ஸ்மிதம் ஆகுர்வன். இந்த சிறுவனா சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி நாம் அனைவருடன் விவாதிக்கப் போகிறான் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கிண்டலாக சிரித்தனர். சாஸ்திர அர்த்தாயன சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி, அந்யக அந்யம்னா ஒருவரை ஒருவர், பஷ்யந்தன பார்த்து, ஸ்மிதம்னா சிரித்தனர். தேஷாம் பண்டிதானாம் சேஷிதம் திருஷ்டுவா அஷ்டாவக்ரஹ உச்சைஹி அசித்தும் ஆரப்த. அந்த அறிஞர்களின் செயல்களை பார்த்துவிட்டு அஷ்டாவக்ரர் சத்தமாக சிரிக்க தொடங்கினார். பண்டிதானாம்னா அறிஞர்களுடைய, சேஷிட்டம்னா பிஹேவியர், திருஷ்டுவானா பார்த்துவிட்டு, உச்சைஹினா சத்தமாக, ஹசித்தும் ஆரப்தனா சிரிக்க தொடங்கினார். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சிறுவன் அஷ்டாவக்ரர் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு திரும்பினார். அவர் தனது தாயிடம், ஓ அம்மா, என் தந்தை எங்கே என்று கேட்டார். அம்மா பதிலளித்தார், ஓ மகனே, உன் தந்தை சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி விவாதிக்க அறிஞர்களுடன் ராஜா ஜனகரின் சபைக்கு சென்றுள்ளார். ஆனால் அவர் இதுவரை திரும்பவில்லை. நானும் கவலையாக இருக்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் அஷ்டாவக்ரர், ஓ அம்மா, கவலைப்படாதே, நாளை காலை நான் ராஜாவின் சபைக்கு சென்று என்ன நடந்தது என்று பார்க்கிறேன் என்று கூறினார். அம்மா கூறினார், நீ ஒரு சிறு பையன், ராஜாவின் சபைக்குள் நீ எளிதாக நுழைய முடியாது. அங்கே உன்னை ஏளனம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது என்றார். அசாதாரண திறமை கொண்ட, அனைத்து வேதங்களையும் நன்கு கற்றறிந்த அஷ்டாவக்ரர் கூறினார், ஓ அம்மா, பயப்படாதே, இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நான் என் தந்தையுடன் விரைவில் திரும்பி வருவேன் என்று கூறினார். அவ்வாறு கூறிவிட்டு அவரது தாயார் சம்மதம் அளித்த பிறகு அஷ்டாவக்ரர் ராஜாவின் சபைக்கு சென்றார். எப்படியோ சபைக்குள் நுழைந்து அவர் ராஜாவை மிகவும் பணிவுடன் வணங்கினார். அவரது வளைந்த உடலை பார்த்து சபையிலிருந்த அறிஞர்கள் சத்தமாக சிரித்தனர். இந்த சிறுவனா சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி நம் அனைவருடன் விவாதிக்கப் போகிறான் என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கிண்டலாக சிரித்தனர். அந்த அறிஞர்களின் செயல்களை பார்த்துவிட்டு அஷ்டாவக்ரர் சத்தமாக சிரிக்க தொடங்கினார். தம் ஹசந்தம் விலோக்கிய சர்வே சபாசிதாக வித்வாம்சக ஸ்தப்தாக அபவன். சபையிலிருந்த அனைத்து கற்றறிந்தவர்களும் அவர் சிரிப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஹசந்தம்னா லாஃப், விலோக்கியனா பார்த்துவிட்டு, சர்வே சபாசிதாகனா சபையிலிருந்த அனைவரும், வித்வாம்சகனா கற்றறிந்தவர்கள், அதாவது ஸ்காலர்ஸ், ஸ்தப்தாகனா ஆச்சரியப்பட்டனர். ராங்யா ஹாஸ்ய காரணம் பிருஷ்டம். ராஜா சிரிப்பதற்கான காரணத்தை கேட்டார். ஹாஸ்ய காரணம்னா சிரிப்பதற்கான காரணம், பிருஷ்டம்னா ஆஸ்க்டு. அஷ்டாவக்ரஹ அவதத், ராங்யன், மயா ஸ்ருதம் ஆசித் யத் பவதஹ ராஜசபா ஆத்ம தத்வஞ்யஹி சாஸ்திர ரகசிய வேதிபிஹி வித்வத்பிஹி அலங்கிருதா அஸ்தி. கிந்து சபாம் பிரவிஷ்ய பஷ்யாமி யத் ஏதே பண்டிதாக மம வக்ரதேகம் திருஷ்டுவா ஹசந்தி. அஹம் அபி மித்யாஞான கர்விதான் ஏதான் திருஷ்டுவா ஹசாமி.
அஷ்டாவக்ரர் கூறினார், ஓ ராஜா, உங்கள் அரசவை சுய அறிவு உணர்ந்த அறிஞர்களாலும் சாஸ்திரங்களின் உள்ளர்த்தங்களை அறிந்தவர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் உள்ளே நுழைந்த போது இந்த கற்றறிந்தவர்கள் என் வளைந்த உடலை பார்த்து சிரித்ததை நான் பார்த்தேன். பொய்யான அறிவை பெருமையாக கூறும் இந்த மக்களை பார்த்து நானும் சிரித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அஷ்டாவக்ரர் அவதத், அஷ்டாவக்ரர் கூறினார், ராங்யன் மயா ஸ்ருதம் ஆசித், நான் கேள்விப்பட்டேன். எத் பவத்தக ராஜசபா, உங்களுடைய ராஜசபை, ஆத்ம தத்துவஞகி, சுய அறிவை பெற்ற அறிஞர்களாலும், சாஸ்திர ரகசிய வேதிபிகி, சாஸ்திரங்களின் உள்ளர்த்தங்களை அறிந்தவர்களாலும், வித்வத் பிகினா ஸ்காலர்ஸ், அலங்கரிதா அஸ்தி, அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைத்தேன். கிந்துனா பட் சபா பிரவிஷ்யனா, சபையில் நுழைந்த பொழுது, பஷ்யாமினா பார்த்தேன், எத் ஏதே பண்டிதாக மம வக்ரதேகம் திருஷ்டுவா ஹசந்தி, அவர்கள் அந்த கற்றறிந்தர்கள் என்னுடைய வளைந்த உடலை பார்த்து சிரித்தனர். அகம் அபி மித்யாஞான கர்வித்தான் ஏதான் திருஷ்டுவா ஹசாமி, நானும் பொய்யான அறிவை பெருமையாக கூறும் இந்த மக்களை பார்த்து சிரித்தேன் அப்படின்னு சொல்றாரு. மித்யா ஞான கர்வித்தான்னா பொய்யான அறிவை பெருமையாக கூறும். ஆத்ம தத்துவஞகினா செல்ஃப் நாலேஜ். ச புனः அவதத், ராங்யன் பிருச்சாமி நனு அஸ்மின் அஸ்தி உதிர மாமிச மேதோபரிதே சர்ம வேஷ்டிதே தேகே கிம் அஸ்தி தர்ஷனீயம். சர்வசாட்சி நிர்லேபः நித்யः நிராகாரः ச ஆத்மா கதம் ந திருஷ்யதே. வதந்து பவந்தः கிம் வக்ரதேஹே ஆத்மா வக்ரः பவதி. யதி நதி வக்ரா கிம் தஸ்யாக ஜலம் அபி வக்ரம் அப்படின்னு கேட்குறாரு. அஷ்டாவக்ரர் மீண்டும் கூறினார், அரசே, எலும்புகள், இரத்தம், சதை மற்றும் கொழுப்பு நிறைந்த தோலால் மூடப்பட்ட இந்த உடலில் என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். சர்வ ஞானம் நிறைந்த நித்தியமான உருவமற்ற ஆன்மாவை எப்படி காண முடியாது? நீங்கள் அனைவரும் கூறுங்கள், ஒரு சிதைந்த உடலில் ஆத்மாவும் சிதைந்து விடுமா என்று சொல்லுங்கள். ஒரு நதியின் பாதை கோணலாக இருந்தால் அந்த நதியின் நீரும் கோணலாக இருக்குமா என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ச புனः அவதத், அவர் மீண்டும் கூறினார், ராங்யன் பிருச்சாமி நனு அஸ்மின் அஸ்தி உதிர மாமிச மேதோபரிதே சர்ம வேஷ்டிதே தேகே கிம் அஸ்தி தர்ஷனீயம். அரசே, எலும்புகள், இரத்தம், சதை மற்றும் கொழுப்பு நிறைந்த தோலால் மூடப்பட்ட இந்த உடலில் என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். அஸ்தினா ஸ்கெலட்டன், ருதிரனா பிளட், மாமிசனா ஃப்ளஷ், மேதோபரித்தேனா ஃபேட் ஃபில்டு, சர்ம வேஷ்டித்தேனா கவர்டு வித் ஸ்கின்னு. தேஹே கிம் அஸ்தினா உடலில் என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். சர்வசாட்சி நிர்லேபக நித்யக நிராகாரக ச ஆத்மா கதம் ந திருஷ்யதே. சர்வ ஞானம் நிறைந்த நித்தியமான உருவமற்ற ஆத்மாவை எப்படி காண முடியாது? சர்வசாட்சினா சர்வ ஞானம் நிறைந்த, நிர்லேபகனா நாட் அட்டாச்டு டு எனிவன், நித்யகனா நித்தியமான, நிராகாரகனா உருவமற்ற, ஆத்மான ஆத்மாவை, கதம் ந திருஷ்யத்தேனா எப்படி காண முடியாது? வதந்து பவந்தக கிம் வக்ரதேகே ஆத்மா வக்ரஹ பவதி. ஒரு சிதைந்த உடலில் ஆத்மாவும் சிதைந்து விடுமா என்று சொல்லுங்கள். வக்ரதேகேனா ஒரு வளைந்த உடலில், ஆத்மா வக்ரஹ பவத்தினா ஆத்மாவும் வளைந்து விடுமா என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. யதி நதி வக்ரா கிம் தஸ்யாக ஜலம் அபி வக்ரம். ஒரு நதியின் பாதை கோணலாக இருந்தால் அந்த நதியின் நீரும் கோணலாக இருக்குமா என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. எதி நதி வக்ரானா ஒரு நதியின் பாதை கோணலாக இருந்தால், தஸ்யாக ஜலம் அபி வக்ரம்னா அந்த நதியின் நீரும் கோணலாக இருக்குமா? 3rd and 4th பேரா இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சபையிலிருந்த அனைத்து கற்றறிந்தவர்களும் அவர் சிரிப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். மன்னர் சிரிப்பதற்கான காரணத்தை கேட்டார். அஷ்டாவக்ரர் கூறினார், ஓ ராஜா, உங்கள் அரசவை சுய அறிவு உணர்ந்த அறிஞர்களாலும் சாஸ்திரங்களின் உள்ளர்த்தங்களை அறிந்த அறிஞர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் உள்ளே நுழைந்த போது இந்த கற்றறிந்தவர்கள் என் வளைந்த உடலை பார்த்து சிரித்தனர். பொய்யான அறிவை பெருமையாக கூறும் இந்த மக்களை பார்த்து நானும் சிரித்தேன் அப்படின்னு சொல்றாரு.
அஷ்டாவக்ரர் மீண்டும் கூறினார், அரசே, எலும்புகள், இரத்தம், சதை மற்றும் கொழுப்பு நிறைந்த தோலால் மூடப்பட்ட இந்த உடலில் என்ன இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். சர்வ ஞானம் நிறைந்த நித்தியமான உருவமற்ற ஆன்மாவை எப்படி காண முடியாது? நீங்கள் அனைவரும் கூறுங்கள். ஒரு சிதைந்த உடலில் ஆத்மாவும் சிதைந்து விடுமா என்று சொல்லுங்கள். ஒரு நதியின் பாதை கோணலாக இருந்தால் அந்த நதியின் நீரும் கோணலாக இருக்குமா என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ராங்யக ஜனகஸ்ய அனுமத்தியா அஷ்டாவக்ரஹ பண்டிதைஹி சக சாஸ்திரார்த்தம் கிருத்வா தான் அஜயத். ஜனக மன்னரின் சம்மதத்துடன் அஷ்டாவக்ரர் சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி அறிஞர்களுடன் விவாதம் செய்தார். மேலும் அவர் அவர்களை விவாதத்தில் வென்றார். அஷ்டாவக்ரஸ்ய ஆத்மஞானம் சாஸ்திர பாண்டித்யம் புத்தி பாடவம் சம்யாதி குணஜாத்தம் ச நிரீக்ஷிய ராஜர்ஷிஹி ஜனகः பிரபாவிதः பூதः தஸ்மை நிவேதித்தவான். பகவன், அகம் பவத் தர்ஷனைஹி ஆத்மானம் தன்யம் மன்யே இச்சாமி பவத்பியக கிஞ்சித் தாத்தும். அஷ்டாவக்ரரின் ஆத்மாவை பற்றிய அறிவு, சாஸ்திரங்களில் அவரது நிபுணத்துவம் அதாவது பேச்சுத்திறன், அவரது அறிவின் கூர்மை, அவரது சுய கட்டுப்பாடு மற்றும் பிற உன்னத குணங்களால் ஈர்க்கப்பட்ட ராஜா ஜனகர் அவரிடம் இவ்வாறு கேட்டார். ஓ ஆண்டவரே, உங்களை பார்த்ததில் நான் பாக்கியமாக கருதுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அஷ்டாவக்ரஸ்யனா அஷ்டாவக்ரரின் ஆத்ம ஞானம்னா ஆத்மாவை பற்றிய அறிவு, சாஸ்திர பாண்டித்யம்னா சாஸ்திரங்களில் அவரது நிபுணத்துவம் அதாவது பேச்சுத்திறன், புத்தி பாடவம்னா அவரது அறிவின் கூர்மை, சம்யாதி குணஜாத்தம்னா அவரது சுய கட்டுப்பாடு மற்றும் பிற உன்னத குணங்கள், நிரீக்ஷியனா பார்த்துவிட்டு, பிரபாவிதக பூதகனா ஈர்க்கப்பட்டார், தஸ்மை நிவேதித்தவனா அவர்கிட்ட சொன்னாரு. பகவன், ஓ ஆண்டவரே, அகம் நானு, பவத் தர்ஷனைஹி ஆத்மானம் தன்யம் மன்யே உங்களை பார்த்ததில் நான் பாக்கியமாக நினைக்கிறேன். தன்யம்னா பாக்கியமாக. இச்சாமி பவத்பியக கிஞ்சித் தாத்தும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். தாத்தும்னா கொடுக்க. அஷ்டாவக்ரஹ பிரத்யவதத் யதி பவான் இச்சதி ததா யத் வஸ்து பவதீயம் அஸ்தி தத் மஹ்யம் அர்ப்பய. அஷ்டாவக்ரர் பதிலளித்தார், நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்களுக்கு சொந்தமான பொருளை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. வேர்ட் மீனிங்ஸ் பார்த்துலாம். அனுமத்தியான பர்மிஷன், சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திரங்களின் அர்த்தம், ஆஜயத்னா சக்சீட், ஆத்ம ஞானம்னா செல்ஃப் நாலேஜ், சாஸ்திர பாண்டித்யம்னா விஸ்டம், புத்தி பாடவம்னா இன்டெலிஜென்ஸ், சம்யாதி குணஜாத்தம்னா சுய கட்டுப்பாடு மற்றும் பிற உன்னத குணங்கள், நிரீக்ஷியனா லுக்டு, பிரபாவிதகனா இம்ப்ரெஸ்டு, நிவேதித்தவான்னா டோல்டு, அர்ப்பயனா ஆஃபர். 5th பேரா இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஜனக மன்னரின் சம்மதத்துடன் அஷ்டாவக்ரர் சாஸ்திரங்களின் அர்த்தங்களை பற்றி அறிஞர்களுடன் விவாதம் செய்தார். மேலும் அவர் அவர்களை விவாதத்தில் வென்றார். அஷ்டாவக்ரரின் ஆத்மாவை பற்றிய அறிவு, சாஸ்திரங்களின் அவரது நிபுணத்துவம் அதாவது பேச்சுத்திறன், அவரது அறிவின் கூர்மை, அவரது சுய கட்டுப்பாடு மற்றும் பிற உன்னத குணங்களால் ஈர்க்கப்பட்ட ராஜா ஜனகர் அவரிடம் இவ்வாறு கேட்டார். ஓ ஆண்டவரே, உங்களை பார்த்ததில் நான் பாக்கியமாக கருதுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். அஷ்டாவக்ரர் பதிலளித்தார், நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்களுக்கு சொந்தமான பொருளை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஜனகஹ, ராஜ்யம் அர்ப்பயாமி, நான் என் ராஜ்யத்தை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ, ராஜ்யம் பவத்தியம் நாஸ்தி, ராஜ்யம் உங்களுடையதல்ல. ஏதத் வம்ச பரம்பரா பிராப்தம், இது உங்கள் முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்டது. ஜனகஹ, தனம் ததாமி, நான் என் செல்வத்தை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ, தனம் பவத்தியம் நாஸ்தி, செல்வம் உங்களுடையதல்ல. ஏதத் பிரஜாயாக சகாஷாத் ஆகதம், இது உங்கள் நாட்டின் குடிமக்களிடமிருந்து பெறப்பட்டது. ஜனகஹ, ஷரீரம் பிரயச்சாமி, நான் என் சொந்த உடலை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ, ஆத்மா ஷரீரஸ்ய அத்தியக்ஷக ந பவான், ஆத்மா உடலின் அதிபதி, நீங்கள் அல்ல. ஜனகஹ, ஸ்வக்கியம் மனஹ சமர்ப்பயாமி, நான் என் சொந்த மனதை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ, அஸ்து இதம் ஏவ அஸ்து, சரி அப்படியே ஆகட்டும்.
தியதாம் மே ஸ்வமனஹ, உங்கள் மனதை அர்ப்பணிக்கவும். ஜனகः, பகவன், தத்தம் மயா ஸ்வமனஹ பவதே, இதோ என் மனதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். சம்பிரதி ஆதிஷது மாம் ராஜகாரியாய, இப்போது என் ராஜ கடமைகளை செய்ய எனக்கு கட்டளை இடுங்கள் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. சம்பிரதினா கரண்ட்லி, ஆதிஷத்துனா ஆர்டர், ராஜகாரியாயனா கிங்ஸ் டியூட்டி. அஷ்டாவக்ரஹ, கதம் பவான் கரிஷ்யதி ராஜகாரியம், உங்கள் ராஜ கடமைகளை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? பவதஹ மனஹது மம அதீனம், உங்கள் மனம் உண்மையில் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. மனசா சூன்யஹ பவான் சங்கல்ப விகல்பவ் கர்த்தும் ந அர்ஹதி, உங்கள் மனம் உங்களிடம் இல்லாததால் பல மாற்று விருப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் முடிவுகளை எடுக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. சங்கல்ப விகல்பவ்னா டிசைடிங் சம்திங் வித் இட்ஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஜனகः, ஆத்மகதம், அப்படியே மனசுலேயே நினச்சிக்கிறாரு. கீத்ருஷும் தஷாம் பிராப்தஹ அகம், நான் என்ன ஒரு நிலையில் இறங்கியுள்ளேன். தஷாம்னா ஸ்டேட்டு. சாந்தே மனசி அபூர்வ ஆனந்த அனுபூதிஹி, அமைதியான மனதில் முன்பு அனுபவித்திராத பேரின்ப அனுபவம். பரம் கதம் லௌகிகம் வியவகாரம் கரோமி, இருப்பினும் எனது உலக கடமைகளை எவ்வாறு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. லௌகிகம் வியவகாரம்னா காமன் ப்ராசஸஸ், அபூர்வானா ஃபேபுலஸ். ந கர்த்தும் சமர்த்தஹ அஸ்மி சர்ச்சாம் விசாரம், ந யஞ்ஞம் ந தானம் ந மானம் விஹாரம், பிராகுர்யாம் கதம் பாலனம் மே பிரஜாயாக, ஷனே நாஸ்தி லப்யோ யதா கல்பனாயாக. இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயக பார்க்கலாம். அன்வயக பார்த்துடலாம். அகம் சர்ச்சாம் விசாரம் ச கர்த்தும் சமர்த்தஹ ந அஸ்மி, ந யஞ்ஞம் ந தானம் ந மானம் விஹாரம் ச கர்த்தும் சமர்த்தஹ அஸ்மி, யதா கல்பனாயாக ஷனஹ லப்யஹ ந அஸ்தி ததா மே பிரஜாயாக பாலனம் கதம் பிராகுர்யாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, விவாதங்கள் போன்றவற்றை நடத்த எனக்கு சக்தி இல்லை. யாகங்கள் செய்யவோ தானங்கள் செய்யவோ தீர்ப்பு வழங்கவோ இன்பத்தை அனுபவிக்கவோ எனக்கு சக்தி இல்லை. சிந்திக்க எனக்கு ஒரு கணம் கூட இல்லாத போது என் நாட்டின் குடிமக்களை எப்படி கவனித்து கொள்ள முடியும் அப்படின்னு ராஜா வந்துட்டு நினைக்கிறாரு. சர்ச்சாம், சர்ச்சாம்னா டிஸ்கஷன், விசாரம்னா என்கொயரி. ந சமர்த்தகனா நாட் கேப்பபிள் ஆஃப், ந யஞ்ஞம்னா சாக்ரிஃபைஸ், ந தானம்னா டொனேஷன், ந மானம்னா ஜட்ஜ்மெண்ட், விஹாரம்னா என்ஜாய்மெண்ட், கல்பனாயாகனா இமேஜினேஷன், லப்யகனா அவைலபிள், பிரஜாயாகனா பீப்புள், பாலனம்னா லுக்கிங் ஆஃப்டர், பிராகுர்யாம்னா பர்ஃபார்ம். அன்வயக உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 82 இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. பிரகாஷம், பிரகாஷம்னா மன்னரோட மனசு வந்துட்டு அப்படியே தெளிவாயிடுது. மன்னர் அஷ்டாவக்ரர்கிட்ட கேட்குறாரு. பகவான், மம மார்கதர்ஷனம் கிரியதாம், ஓ கடவுளே, தயவு செய்து எனக்கு நல்வழி காட்டுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. மார்கதர்ஷனம்னா நல்வழி. பவான் ஏவ மே குருஹு, நீங்கள் மட்டுமே என் குரு. பாதயோகு பததி, மன்னர் அப்படியே அஷ்டாவக்ரர் காலில் விழுந்து வணங்குறாரு. பாதயோகுனா கால்கள், பதத்தினா விழுந்து வணங்குறாரு. பிரீத்தக அஷ்டாவக்ரஹ தம் பகுவிதம் ஞானம் ஆத்ம தத்துவம் ச போதயதி. பிரீத்தக அஷ்டாவக்ரஹ தம் பகுவிதம் ஞானம் ஆத்ம தத்துவம் ச போதயதி. மகிழ்ச்சி அடைந்த அஷ்டாவக்ரர் ராஜாவுக்கு பலவிதமான அறிவையும் சுய அறிவையும் கற்பித்தார். பகுவிதம்னா வேரியஸ், ஞானம்னா நாலேஜ், ஆத்ம தத்துவம்னா செல்ஃப் நாலேஜ் அதாவது சுய அறிவு, போதயத்தினா டீச் பண்ணாரு, பிரீத்தகனா ஜாய்ஃபுல் அதாவது மகிழ்ச்சி அடைந்த. அதான் உச்சியத்தே, அதான் சொல்லியிருக்காங்க, தர்ம விருத்தேஷு வயகன சமீக்ஷத்தே, தர்மத்தில் முதிர்ந்தவர்களுக்கு அவரது வயது கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்மகனா தனது கடமையை தவறாமல் செய்பவர்கள் அதாவது டியூட்டின்னு அர்த்தம். விருத்தேஷுனா முதிர்ந்தவர்கள், வயகனா வயது, ந சமீக்ஷத்தேனா கணக்கில் எடுத்து கொள்ளப்படுவதில்லை. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஜனக மன்னர் சொல்கிறாரு, நான் என் ராஜ்யத்தை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரர், ராஜ்யம் உங்களுடையதல்ல, இது உங்கள் முன்னோர்களிடமிருந்து பெறப்பட்டது. ஜனகः,
நான் என் செல்வத்தை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ. செல்வம் உங்களுடையதல்ல, இது உங்கள் நாட்டின் குடிமக்களிடமிருந்து வந்தது. ஜனகஹ. நான் என் சொந்த உடலை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ. ஆத்மா உடலின் அதிபதி, நீங்கள் அல்ல. ஜனகஹ. நான் என் சொந்த மனதை வழங்குகிறேன். அஷ்டாவக்ரஹ. சரி, அப்படியே ஆகட்டும். உங்கள் மனதை அர்ப்பணியுங்கள். ஜனகஹ. இதோ என் மனதை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். இப்போது என் ராஜ கடமைகளை செய்ய எனக்கு கட்டளையிடுங்கள். அஷ்டாவக்ரஹ. உங்கள் ராஜ கடமைகளை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? உங்கள் மனம் உண்மையில் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்கள் மனம் உங்களிடம் இல்லாததால் பல மாற்று விருப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் முடிவுகளை எடுக்க இயலாது. ஜனகஹ. மனசில் நினைக்கிறாரு, நான் என்ன ஒரு நிலையில் இறங்கியுள்ளேன். அமைதியான மனதில் முன்பு அனுபவித்திராத பேரின்ப அனுபவம். இருப்பினும் எனது உலக கடமைகளை எவ்வாறு செய்ய முடியும்? இந்த ஸ்லோகத்தை ஜனக மன்னர் மனசில் நினச்சிக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, விவாதங்கள் போன்றவற்றை நடத்த எனக்கு சக்தி இல்லை. யாகங்கள் செய்யவோ, தானங்கள் செய்யவோ, தீர்ப்பு வழங்கவோ, இன்பத்தை அனுபவிக்கவோ எனக்கு சக்தி இல்லை. சிந்திக்கவோ எனக்கு ஒரு கணம் கூட நேரம் இல்லாத போது என் நாட்டின் குடிமக்களை எப்படி கவனித்து கொள்ள முடியும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. ஜனக மன்னர் அஷ்டாவக்ரர்கிட்ட சொல்கிறாரு, ஓ கடவுளே, தயவு செய்து எனக்கு நல்வழி காட்டுங்கள். நீங்கள் மட்டுமே என் குரு. அப்படி சொல்லிட்டு ஜனக மன்னர் அஷ்டாவக்ரர் காலில் விழுந்து வணங்குறாரு. மகிழ்ச்சி அடைந்த அஷ்டாவக்ரர் அவருக்கு பலவிதமான அறிவையும் சுய அறிவையும் கற்பித்தார். எனவே தான் சொல்லியிருக்காங்க, தர்மத்தில் முதிர்ந்தவர்களுக்கு அவரது வயது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. நமஸ்காரக.